அதாவது பெரிய காயங்கள் ஆற வரைக்கும் கூட அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் இல்லாததுனால காயம் வந்து காலில் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா கண்ணால் காலை பார்க்கணும், டெய்லி க்ளீன் பண்ணிவிட்டு கையால் தொட்டு கண்ணால் பார்க்கணும். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து காலில் இவ்வளோ பெரிய காயம் இருக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியும். ஸோ அதுதான் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன். நம்ம இன்ஃபெக்ட் ஆகி காயங்கள் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிற ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணுறதை விட ஒரு சிறிய காயமாக இருக்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணால் அதோட ட்ரீட்மெண்ட் வேறு. ஸோ விரல்களை எடுக்க தேவையில்லை, கால்களை அகற்ற தேவையில்லை, சின்ன அந்த போனில் சின்ன இருக்க மாற்றங்கள் பண்ணி தசைகளையோ எலும்பையோ மாற்றி நம்மளால் இந்த காயங்களை ஆற வைக்க முடியும். பட் ஆனால் அதுக்கு என்னென்னா தே ஷுட் ஐடென்டிஃபை அல்சர்ஸ். ஸோ அல்சர்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபைனா டெய்லி கையால் பார்க்கணும், தொட்டு பார்க்கணும். சின்ன காயம் இருக்குன்னா இம்மீடியட்டாக நம்ம மருத்துவரை அணுகணும். அதே மாதிரி இந்த ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கால் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால அவங்களோட இன்னொரு காலை வச்சு அவங்க காலை வந்து நாங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிப்பாங்க அவங்க. ஸோ தட் காசஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். சிறிய ஸ்க்ராச்சஸ் கூட பெரிய இன்ஃபெக்ஷனில் போய் முடியும்.